உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட மனுஷனுடைய சிருஷ்டிப்பிலே அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதன் ஒரு ஆவி மனிதனாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு மனம் உண்டு. இப்படி தனக்கு ஒரு மனதை உடைய ஆவி மனிதன் இந்த சரீரத்துக்குள்ளே குடியிருக்கிறான் என்று நாம் பார்த்தோம். இந்த மனிதனுடைய ஆவி எங்கே இருந்து வந்தது என்று நீங்கள் கேட்டால், முதல் மனிதனாகிய ஆதாம் படைக்கப்பட்ட போது தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லிக்கொண்டே அவர் முதலாவது பூமியின் மண் எடுத்து அதை அவனுக்கு ஒரு சரீரத்தை செய்தார். சரீரம் ஏதோ குரங்கு மாதிரி அல்லது கரடி மாதிரி அல்லது யானை மாதிரி இல்லை. அது ஒரு மனிதனுடைய உருவத்தில் இருக்கிறது. அதாவது தேவன் அவனுக்குள் வைக்கப் போகிற ஒரு ஆவி. அப்படி மனுஷனுக்கு சரீரத்தை செய்துவிட்டு தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினார், அவனுடைய நாசியிலே ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ உயிருள்ள மனுஷனானான். அப்படியானா அவர் இந்த மனிதனுக்குள்ளே வைக்கக்கூடிய ஆவி அதை முழுவதும் உள்ளடக்கத்தக்கதாக இந்த சரீரம் இருந்தது என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். 2 கை, 2 கால், கண், மூக்கு, வாய், தலை, உடம்பு எல்லாம் அந்த தேவனுடைய ஆவியிலிருந்து வந்த ஒரு பகுதி தான் மனுஷனுக்குள்ளே இருக்குது. அந்த அமைப்பை உடைய ஒரு சரீரத்தை கர்த்தர் முதலாவது மண்ணிலே செய்தார் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்பொழுது சதையான சரீரமாக இருக்கிறது. ஓகே, இப்போ மனிதனுடைய ஆவி அது எங்கிருந்து வந்தது என்றால் அது தேவனிடத்திலிருந்து வந்தது. தேவனுடைய ஆவியே நமக்குள் வைக்கப்பட்டது. அதனால தான் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய சுவாபம் எல்லாம் மனிதனுக்குள்ளே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி தேவனுடைய சாயல் ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அவனுக்கு ஒரு ஆவி உண்டு, அவனுக்கு ஒரு மனம் உண்டு. அதாவது எப்படி சொல்லலாம், இவனுக்கு ஒரு ஆவி உண்டு, அவனுக்கு ஒரு ஆத்மா உண்டு. ஆத்மாவை மனம்னோ அல்லது ஆத்மானோ நீங்கள் சொல்லலாம். ஆனால் பொதுவாக ஆவின்னு ஆத்மாங்கிறத இதுக்கு அதையும் அதுக்கு இதையும் சொல்லுவாங்க. அது எப்படி இருந்தாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. ஆனால் மனிதனுக்கு ஒரு ஆவி உண்டு, அவனுக்கு ஒரு மனம், ஆத்மா உண்டு. இப்போ மனிதனுடைய ஆவியில் நீங்கள் பார்த்தீர்கள், அங்கே மனசாட்சி இருக்கிறது, உள்ளுணர்வு இருக்கிறது, அப்புறம் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய திறமை அந்த மனிதனுடைய ஆவிக்குள்ளே இருக்கிறது. ஆவி மனிதன், தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிற மனிதன், ஆவியாக இருக்கிற தேவன், ஆவியாக இருக்கிற மனிதனோட இந்த ஆவியில் தான் தொடர்பு கொள்வார். அதன் பிறகு இந்த ஆத்மா அல்லது மனம் இருக்கிறது என்று சொன்னேனே, இந்த ஆத்மாவில் மனுஷனுடைய மனதில் அறிவுத்திறன் இருக்கிறது, உணர்ச்சி வசப்படக்கூடிய திறமை இருக்கிறது, அப்புறம் இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அந்த விருப்பம் இருக்கிறது. அறிவுத்திறன், இன்றைக்கு குழந்தை பிறக்கும்போது அதுக்கு ஒன்றும் அறிவு இல்லை. ஆனால் நீங்கள் எவ்வளவெல்லாம் போதிக்கிறீங்களோ, பெரிய சயின்டிஸ்ட் ஆகலாம், பெரிய நல்ல ஆசிரியராகலாம், அல்லது என்ஜினியராக, டாக்டராக, எது வேணாலும் ஆகலாம், அறிவில் வளரலாம். அது மாத்திரமல்ல, அது இயற்கை அறிவு. இந்த அறிவுக்கேற்றாற்போல் உணர்ச்சி வசப்படக்கூடிய திறமை, சந்தோஷப்படுதல், கோபப்படுதல், வருத்தப்படுதல், வேதனைப்படுதல், இதுபோல் உற்சாகம்,
இதுபோல் சில உணர்ச்சி வசப்பட்டு இருக்கக்கூடிய திறமை மனிதனுக்குள்ளே இருக்கிறது. அதாவது மனிதன் ஏதோ ஒரு கட்டை மாதிரிங்க, என்ன சொன்னாலும் அதுக்கு ஒன்றும் விளங்காதுங்க, ஏறாதுங்க, உணர்ச்சியே இல்லைங்க. அப்படி இல்லை. மனிதன் மிகவும் உணர்ச்சிகள் உடையவன். 6வது அறிவு தான் பாருங்கள், அநேக காரியங்களை சிந்தித்து திட்டமிட்டு தீர்மானித்து இப்படி செய்யலாம் என்று வருகிறானே, இந்த திட்டமிட்டு தீர்மானித்து யோசித்து ஆலோசித்து இதெல்லாம் செய்யக்கூடிய திறமை எந்த மிருகத்துக்கும் கிடையாது, மனுஷனுக்கான இருக்குது. ஏன்னா இவன் தேவனுடைய சாயலில் இருக்கான். தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். அவர் திட்டமிட்டு தீர்மானம் பண்ணி யோசித்து ஆலோசனை, இது நல்லா இருக்கும், இப்படி செய்வோம் அப்படின்னு வந்து செய்கிறாரு. அந்த காரியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். அப்படி சிந்திக்கக்கூடிய திறன் உடையவனாய் மனிதன் இருக்கிறான். எனக்கு இந்த சாப்பாடு இன்றைக்கி வேண்டாம், பிரியாணியே கொடுத்தாலும் இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி எனக்கு சாப்பாடு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லுகிறதுக்கு ஒரு தீர்மானம். அப்புறம் நல்ல சாப்பாடு இருந்தால் சாப்பிடுவேன், இல்லாட்டி சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்கிறது கூட ஒரு தீர்மானம். இந்த ஆள் நல்லா பேசுனா அவனோட நல்லா பேசுவேன், இல்லாட்டி அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம். நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்க போகிறேன், நான் அன்பாக இருக்க போகிறேன், எந்த சூழ்நிலையில் யார் எப்படி இருந்தாலும் நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுறது, அது ஒரு தீர்மானம். ஆக தீர்மானம் எடுக்கக்கூடிய திறமையும் மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. இப்போ நான் மறுபடியும் மொத்தமாக சொல்கிறேன். மனுஷனுக்குள்ளே மனசாட்சி இருக்கிறது, உள்ளுணர்வு இருக்கிறது, தேவனோட ஐக்கியம் கொள்ளக்கூடிய திறமை இருக்கிறது. அப்புறம் அவனுடைய மனதில் அறிவில் வளர்ச்சி அடைவதற்கான திறமை இருக்கிறது, உணர்ச்சி வசப்படக்கூடிய திறமை இருக்கிறது. அதுக்கப்புறமா இப்படி சிந்தித்து பார்த்து இது வேணுமா வேண்டாமான்னு சொல்லி தீர்மானம் எடுக்கக்கூடிய திறமை அவனுக்கு இருக்கிறது. இப்போ மற்ற காரியங்களை பார்த்தான். அந்த மனசாட்சியில் நல் மனசாட்சி, குற்ற மனசாட்சி, அப்புறம் சூடுண்ட மனசாட்சி, அப்புறம் துர்மனசாட்சி, பலவீனமான மனசாட்சி, இப்படி 5 வகைகளை பார்த்து அவைகள் அப்படி இருக்கிறதுனால நம்ம கடவுளுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இருக்கிறோங்கிறத இவையெல்லாம் நமக்கு காட்டுகிறதுன்னு சொன்னேன். அடுத்து உள்ளுணர்வு, நம்முடைய ஆழ் மனதில் தேவன் சில காரியங்களை பேசுகிறார், அதுதான் உள்ளுணர்வு. எனக்கு மனசுக்குள்ளே அப்படி தோணுச்சுங்க அப்படிங்க, ஆழ் மனதில் ஏதோ ஒன்றை பேசுகிறார். அப்படியாவது நான் சொல்கிறதெல்லாம் கவனி அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஆனால் எதையும் கவனிக்காமல் மக்கள் வாழ்கிறாங்க. இயற்கையில் இருக்கிறத மட்டுமே பார்த்துட்டு வாழ்கிற ஆட்கள் தான் உண்டு. ஆவி மண்டலத்தில் தேவன் பேசுகிறதோ பிசாசு என்ன நமக்கு விரோதமாக செய்கிறாங்கிறதோ அறியாமையே மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இது நமக்கு அப்படி இருக்கிறது நல்லதல்ல. கர்த்தர் நம்ம மேலே இறக்கப்பட்டு தான் சில காரியங்கள் ஆழ் மனதில் பேசுகிறார். அது மூலமாவது நம்ம தொடர்ந்து ஆண்டவரோட பேச நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவோமான்னு பார்க்குறாரு. ஆனால் நம்ம யாரும் அதுக்கு ரெடி இல்லை. அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாங்கிறது விளங்காமே மக்கள் வாழ்ந்து போயிடுறாங்க, கல்லறைக்கெல்லாம் போயிடுறாங்க. சரி, இந்த தேவனோட கூட நீங்கள் ஐக்கியம் கொள்ளக்கூடிய திறமைன்னு சொன்னனே, அவர் வந்துட்டால் ஒன்றோட ஒன்றா ஆகிற மாதிரி, ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு சொல்லுவாங்களே, இவன் தாயா அவன் தாயா இவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு நம்ம தேவனோட கூட இசைந்து ஒத்து போகக்கூடிய அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை நாம் விரும்பினா தேவனோட கூட ஐக்கியமாக இருக்கலாம். இப்போ நாம் சில மனைவி புருஷன் ஐக்கியமாக இருக்கிறதுக்கு இணையானது இன்னொன்று இல்லை. அப்புறம் ஒரு மனுஷன் இன்னொரு ஆளோட வேறு நண்பர்களோட ஐக்கியமாக இருக்கிறதுன்றதெல்லாம் உண்டு, ஆனால் ஒரு அளவுக்கு தான். ஆனால் தேவனோட கூட ஐக்கியமாக இருக்கிறது ரொம்பவும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா, எப்படி கணவன் மனைவி இருக்கிறார்களோ ஒரே மாம்சமாய் கணவன் மனைவி இருக்கிறார்களோ அதுபோல் இந்த தேவனோட கூட ஆவியிலே ஒன்றாக இருக்கிறதை பற்றி பைபிள் சொல்லுகிறது. சரி, அப்படி தேவனோட ஐக்கியமாக இருக்கிறது. அப்புறம் அறிவுத்திறனில் வளர்கிறத பற்றி பேசியிருக்கிறேன், உணர்ச்சி வசப்படுறதை பற்றி பேசியிருக்கிறேன். அவைகள் மூலமாக எப்படி கடவுளுடைய வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ளலாம், கடவுள் என்ன பேசுகிறாரு, நம்ம எப்படி வாழணும், எந்த ஒரு பாதையை நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளணும், அதெல்லாம் கர்த்தர் பேசுகிறாரு, அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கு தீர்மானம் எடுக்கக்கூடிய திறமை. நீங்கள் உண்மையிலேயே
ஒரு நல்ல சரியான பர்ஃபெக்ட் மேன், பூரணமான மனுஷன் அப்படின்னு ஒரு ஆளை பார்க்கணும்னா பூமியில் யாருமே இல்லை. இன்றைக்கி நாமளே அநேக காரியங்களை அந்த விஷயத்தில் தப்பாக தீர்மானம் எடுத்துட்டோமே, இப்போ இங்கே வந்து இப்படி ஆயிக்கிச்சே அப்படின்னு சொல்லி நாம் அநேக காரியங்களில் வருத்தப்படுறோம். அப்போ பல இடங்களில் நம்முடைய வாழ்க்கையை சரியாக வாழலை, தப்பாக தீர்மானிச்சிட்டோம்ன்றோம். எது சரி எது சரின்னு தப்புன்னு தெரியாமையே ஒரு தீர்மானத்துக்குள்ளே வர்றோம். அப்புறம் ரைட்டுன்னு தெரிஞ்சது பின்னாடி தப்பாக இருக்குது, தப்புன்னு நினச்சது பின்னாடி அப்படி செஞ்சுருந்துருக்கணுமோ அப்படின்னு அது ரைட்டாக தெரியுது. அப்போ நம்முடைய அறிவு குறையினால் நாம் வந்து தீர்மானங்களை சரியாக எடுக்கலைன்னு, நம்முடைய அறிவு சரியாக பூரணமாக இருந்திருந்தால் நம்ம சரியான தீர்மானங்களை எடுத்திருப்போங்கிறதும் நமக்கு விளங்குது. இந்த விஷயத்தில் இந்த இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் தேவனுடைய குமாரனா பாவம் இல்லாமல் இருந்து தேவனை அறிகிற அறிவில் நல்லா இருந்து எல்லா விஷயங்கள்லையும் சரியான தீர்மானம் எடுத்த ஆள் தேவனுடைய குமாரனா இயேசு. மனிதனாக பூமியிலே வந்து இங்கே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்த அந்த இயேசு தான் பெர்ஃபெக்ட் மேன், பூரணமான மனிதன். ஏன்னா அவர் எல்லா விவரங்களையும் சரியாக தெரிந்து சரியாக தீர்மானங்கள் எடுத்து தேவனுக்கு பிரியமாகவே வாழ்ந்து கடைசியில் தேவனுக்கு பிரியமாக அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து முடித்தார். ஆக உண்மையிலேயே ஒரு பெர்ஃபெக்ட் மேன்னு பார்க்கணும்னா இயேசுநாதரை தான் பார்க்கணும். வேறு எந்த மனுஷனும் எந்த யோகியும் கிடையாது, எந்த முனிவரும் கிடையாது, எந்த ரிஷியும் கிடையாது, எந்த ஒரு வேறு என்ன சொல்கிறது, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, யாரும் அப்படி கிடையாது. அவர்கள் எல்லாம் குறை உள்ளவர்கள். ஆனால் தேவனுடைய சாயலிலே தேவனுடைய ரூபத்திலே தேவன் உண்டாக்கியது போல் ஒரு பெர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் ஒரே ஒருவர் மட்டும்தான். அப்போ நம்மெல்லாம் ஒன்றும் சரியாக முடியாதுங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் அப்போ நான் சொல்கிறேன், தவறான விவரங்கள் தவறான தீர்மானத்தை எடுக்க வச்சிடும், சரியான விவரங்கள் சரியான தீர்மானத்தை எடுக்க வைக்கும். அப்போ இந்த சரியான விவரங்கள் அது கடவுள் நம்ம கொடுக்கறது தான். நாம் ஆனால் என்ன செய்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள், இந்த உல்லாசங்கள், இங்கே இருக்கக்கூடிய பண வசதிகள், அவன் அப்படி இருக்கான் நம்ம இப்படி இருக்கணும் என்று சொல்லி உலகத்தில் இயற்கை காரியங்களே பார்த்து கொண்டு போகும்போது தேவன் பேசுகிறதை அநேக விஷயங்களை நாம் கவனிக்கிறதில்லை. அதனால் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சாலும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம வர்றதில்லை. ஏன்னா அவர் தக்கவான நம்ம வடக்க போயிட்டுருப்போம். ஆனால் தேவனை அறிகிற அறிவு வந்தால், அறிவுத்திறன் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அறிவுத்திறனில் இயற்கை அறிவு இருக்குது, அதை எல்லாமே ஆவிக்குரிய அறிவு ஒன்று இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய அறிவுனாக்க இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார், பிசாசு நம்முடைய வாழ்க்கை எப்படி நாசமாக்க விரும்புகிறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. அப்போ நம்ம என்ன இப்போக்கி ஒன்றும் தெரியாமல் பேக்குமாறு இருக்கமேன்னா அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நாம் எல்லா விதத்திலும் அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து அவரில் பலன் கொண்டு, எப்படி ஆதாம் வந்து பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி பூமியவே ஆளக்கூடிய ஆளாக அவனை வச்சுருந்தாரோ, பிசாசோடைய கொட்டத்தை அடக்கிட்டு அவனை துரத்திட்டு இந்த பூமி முழுவதுமே ஏதேன் தோட்டம் போல் மாற்றக்கூடிய ஒரு கெட்டிக்கார ஆளாக இந்த ஆதாமை கர்த்தர் வச்சுருந்தாரே, அதுபோல் இன்றைக்கு நாம் ஆக முடியும். அதுக்கு சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அப்போ சரியான தீர்மானம்னா சரியான விவரம், சரியான விவரங்களை கர்த்தர் கொடுக்க வர்றாரு, நம்மக்கிட்ட பேசுகிறாரு. இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டால், நம்ம இவர் பேசுகிறத விட்டுட்டு வேறு எதையாவது தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க. இப்போ நைட்டில் வால் கிளாக்கு நீங்கள் தூங்குறப்ப டக்கு 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 டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது. நமக்கு சமயத்தில் இது வேறு தூங்க விட மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, அதை போய் நிறுத்தலாமான்னு நினைக்கிற அளவுக்கு அந்த வால் கிளாக்கு சத்தம் போடுது. ஆனால் அதே வால் கிளாக்கு பகலில் அதே சத்தத்தை தானே போடுது. அது இருக்குதுன்னாவது நம்ம நினைக்கிறோமா? மணி பார்க்கணுங்கிறப்ப மட்டும் அங்கே திரும்பி பார்க்குறோமே ஒழிய, மற்றபடி அது இருக்குதை பற்றியே நமக்கு ஒரு உணர்வும் இல்லை.
என்ன நடந்துருச்சு? அது சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்முடைய கவனங்கள் வேறே காரியங்களில் இருக்கின்றன. இப்போ ஒரு குறிப்பிட்ட வியாதி இருக்குது, சரீரத்தில் வலி இருக்குது. பகலில் வலியே தெரியாது, ஆனால் நைட்டில் வலிக்குதே, வயிறு வலிக்குதே, கால் வலிக்குதே, இந்த புண்ணு வலிக்குதே, கண் வலிக்குதே அப்படின்னு சொல்லி நைட்டில் மற்ற சத்தங்கள் அனைத்தும் அடங்கின பிறகு இந்த சத்தம் கேட்கிறது. இந்த காரியங்களை நாம் அறிகிறோம், உணர்கிறோம். அப்படியானா நீங்கள் சரியான தீர்மானம் எடுக்கிறதுக்கு சரியான விவரங்கள் வேணும்னு சொன்னேன். அந்த கடவுள் நான் சரியான விவரங்களை கொடுக்க தான் ரெடியாக இருக்கிறாரு. நம்ம கவனமெல்லாம் வேறு பக்கம் போயிடுச்சு. இதற்கு காரணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவம். அங்கே பைபிளில் ஒரு இடத்துல எழுதியிருக்கு, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் வருது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அதாவது நமக்கு கர்த்தர் சொல்கிற அந்த நன்மையான செய்தி அது எவ்வளோ பெருசுன்னு, அவ்வளோ எவ்வளோ மகிமையானதுன்னு, அந்த தேவன் பேசுகிற மகிமையான செய்தியை, அந்த ஒளி இந்த உலகத்தின் மக்களுக்கு, இந்த பிரபஞ்சத்து மக்களுக்கு அது விளங்காதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி அவர்களுடைய மனதை கூடாக்கினான்னு போட்டிருக்கு. அதாவது இந்த பிரபஞ்சத்தின் அதிபதினா பிசாசு. பிசாசு நம்முடைய மனக்கண்களை, மனதில் இருக்கக்கூடிய காதுகளை, மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை அதை இந்த விதத்தில் அவன் அடக்கிவிட்டுறான். அதனால் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி அவருடைய மனம் குருடாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது வால் கிளாக் சத்தம் போடுது, சரீரத்தில் வலியெல்லாம் இருக்குது, ஆனால் ராத்திரியில் மட்டும்தான் தெரியுது. ராத்திரியில் மட்டும்தான் வால் கிளாக் சத்தம் கேட்குது. மற்ற நேரத்தில் அதெல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம கவனம் வேறு இதில் இருக்கிறதுனால நம்ம இதை கவனிக்கவே இல்லை. அதுபோல் தேவன் எப்பவும் பேசிகிட்டு தான் இருக்கிறாரு, கவனி கவனி கவனின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம வேறு எதாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இவர் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, கூப்பிட்டதும் தெரியாது. அப்படி மனிதன் வாழ்ந்து விடுகிறான். இதனால் இந்த தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய விஷயத்தில் நமக்கு சரியான அறிவு தேவை என்றால் நம்ம மனதை அமைதிப்படுத்தி வெளியிலேருந்து வரக்கூடிய சத்தங்கள், அந்த காரியங்கள்லாம் ஒரு பக்கத்தில் ஓரம் கட்டிட்டு, கடவுளே, ஆண்டவரே, தேவனே, இயேசுவே, என்னை படைத்தவரே, நீர் என்ன சொல்லுகிறீர், நான் கவனிக்கட்டும் என்று மனதை திருப்பும் போது மட்டும்தான் அவர் பேசுகிறது நன்றாய் தெரிகிறது. அப்போ நீங்கள் சரியான தீர்மானம் எடுப்பீங்க. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து தான் உண்மையிலேயே பெர்ஃபெக்ட் மேன், பூரணமான மனுஷன். அவர் உண்மையிலே தேவனுடைய குமாரன், பிதாவாகிய தேவனோட கூட சேர்ந்து சர்வத்தையும் உண்டாக்கினார், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறார் அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. ஆனால் பூமிக்கு வந்தப்போ உங்களை மாதிரி என்னைய மாதிரி சாதா மனுஷனாக வந்துட்டார். சாதா மனுஷனாக வந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. பிதாவாகிய தேவனுடைய தேவத்துவம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்துக்குள்ளாக பூரணமாக இருந்தது அப்படி எழுதியிருக்கு. அது மட்டுமல்ல, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அடுத்த வசனத்திலேயே கொலோசையர் 2:9-10 சொல்லுது, மனுஷனாகிய நாம் கூட தேவனாகிய கர்த்தருக்குள் பூரணமாக இருக்கிறோம் என்று அங்கே எழுதியிருக்கிறது. பூரணமாக இருக்கிறான், ஆனால் அதில் வளரலை. ஒருத்தன் டாக்டர் ஆகிறதுக்கு திறமை இருக்குதுன்னா அவன் 10th கிளாஸ்லேயே நான் படிப்பை நிறுத்திடுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னத்தை டாக்டர் ஆகிறது? பெரிய இன்ஜினியருங்க, அவர் பெரிய கட்டடமெல்லாம் கட்டுவாருங்க, 100 மாடி கட்டடமெல்லாம் கட்டுவாருங்க அப்படின்னா இவன் 7th கிளாஸ்லேயே படிக்கிறத விட்டு ஓடி போயிடுவான். அவ்வளவு திறமை இருந்தாலும் அந்த திறமையெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அப்போ கடவுள் பேசுகிறத கேட்டு 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 சில வீட்டில் பிள்ளைகளை குச்சி எடுத்து அடித்து படிக்க வச்சுவிடுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு நான் ஒரு ஆள். என்னை குச்சி எடுத்து வெளுத்ததுனால தான் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போனேன், படித்தேன், காலேஜுக்கு போனேன், ஒழுங்காக படித்தேன், டாக்டரல் டிகிரி வாங்கினேன். இப்போ அதெல்லாம் அந்த இயற்கை அறிவை வச்சு நான் ஒரு வேலையை பார்த்து நிறையா சம்பாதிக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு. கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணேன். ஆனால் அதை விட பெருசாக அப்புறமே ஒன்று தெரிஞ்சிச்சு, கர்த்தர் இருக்கிறாரு, அவர் சொல்கிற சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு. இந்த வேலைக்கு நிறைய ஆளுங்க வரல,
அந்த வேலைக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, யாரோ போய் அதை செய்யட்டும். கவர்மெண்ட் காலேஜ் வேலை யாராவது போய் செய்யட்டும், நான் கர்த்தருடைய வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலான அறிவு எனக்குள்ளே வந்ததுனால நான் அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த வேலையை செய்ய வந்திருக்கிறேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேளை பூரணமாக செய்கிறேன்னா அது அடுத்தது. நான் அட்லீஸ்ட் எனக்கு முடிஞ்ச மட்டுக்காவது நான் தேவனுடைய வேலையை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், வந்திருக்கேன், கீழ்ப்படுகிறேன், அதை சொல்ல முடியுது. அப்போ இந்த இயற்கை அறிவுங்கிறது ஒன்று, ஆவிக்குரிய அறிவுங்கிறது ஒன்று. இந்த ஆவிக்குரிய அறிவையும் நம்ம அடைந்திருக்கும் போது தான் உண்மையான பூரண மனுஷனாக வாழ முடியும். அதை நமக்கு போதிக்கிறாரு. நம்ம வேறு இதிலே கவனமாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அவர் போதிக்கிறத நாம் கேட்டு அறிந்தால் எப்படி இயேசுவான ஒரு பூர்ண புருஷராக இருந்தாரோ அதுபோல் நாமளும் வளரலாம். நான் ரொம்ப பேசுகிறீங்க, நீ சொல்லலாமா இருக்கும், பைபிளில் தான் எழுதியிருக்கு. நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை போல பூர்ண புருஷராகும் வரைக்கும் உங்களுக்காக இந்த சபையில் அப்போஸ்தல, தீர்க்க தரிசன, சுவிசேஷக, போதக, மேய்ப்பர் ஊழியங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. எதுக்கா? இயேசு கிறிஸ்துவை போல் நீங்களும் பூர்ண புருஷராகணுமா. அதுக்காக இத்தனை ஊழியங்களை வச்சு உங்களுக்கு போதிச்சு நடத்துகிறேன். ஆனால் நம்ம எங்கே சமயத்தில் சர்ச்சுக்கே வரமாட்டோம், எங்கேயா அடுத்த வாரம் போய்க்கலாம் நினைப்போம். பல நாள் பைபிள் வாசிக்க மாட்டோம், பல நாள் ஜெபம் பண்ணுறதில்ல. அப்புறம் எங்கிட்ட நம்ம அந்த மாதிரி வர்றது? ஆனால் நமக்கு ஒரு கீழ்ப்படிதல், கடவுளுக்குள்ளே நம்ம ஒரு அடங்கி இருக்கக்கூடிய மனநிலை. இப்போவும் வீட்டில் சின்ன பிள்ளைங்க சொன்னபடி கேட்டு அடங்கி இருக்கிற பிள்ளையெல்லாம் நல்லா படித்து வந்துடுது. அடங்கி இருக்க மாட்டேன்னு கிரிக்கெட்டை விளையாடுறதெல்லாம் போய் கிரிக்கெட் தான் விளையாடுமே ஒழிய இந்த பாடம் படிக்காது. அதனால் நம்ம எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இங்கே கடவுளுடைய காரியங்கள், விவரங்கள், சத்தியங்கள், அந்த அறிவு நமக்கு தேவைன்னா நம்ம அதுக்கு கீழ்ப்படியணும், அடங்கி இருக்கணும். நாம் தேவனுடைய சாயல் ரூபம். இயேசு பூமியில் மனுஷனாக வந்தப்போ அந்த தேவனுடைய சாயல் ரூபத்தில் பர்ஃபெக்டாக இருந்து பர்ஃபெக்ட் மேன், ஒரு பூரண மனுஷனாக அவர் இருந்தார். நாமும் தேவனுடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்டவங்க தான். ஆனால் இடையில பாவம் நுழைஞ்சு நமக்குள்ளே ரொம்ப கெடுதல் பண்ணிவிடுச்சு. இப்போ இந்த பாவம் பண்ண கெடுதலெல்லாம் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் தேவனை போல அவருடைய சாயல் ரூபமும் அவருடைய சுவாபமும் இயேசு கிறிஸ்துவை போல புருஷனா, பூர்ண மனுஷன், அவர் மனுஷனாக வந்தார். அப்படி பூரண மனுஷனாக நம்மளும் ஆக முடியும். அதுக்காக கர்த்தர் நமக்குள்ளே போதிக்கிறாரு. நம்முடைய மனசாட்சியில், நம்முடைய உள்ளுணர்வில், ஆவிக்குரிய கண்கள், இந்த மனக்கண்கள் கூட போச்சுன்றாங்க. அந்த மனக்கண்களை திறந்து நம்ம பார்க்கணும். அதை பற்றி பேசும்போது தான் கர்த்தர் சொல்கிறாரு, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னு. அப்போ கடவுளை பார்க்கலாம். பொதுவாக என்ன சொல்லுவோம்? கடவுளை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் யார் பார்க்கலான்னு அவர் சொல்கிறாரு? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆனால் என்ன நடக்குது? இருதயத்தில் சுத்தம் இல்லாததுனால இன்றைக்கி உலகத்தில் மக்கள் எதை பார்த்தா பிசாசை தான் பார்க்குறாங்க. பிசாசை பல ரூபங்களில் பார்க்குறாங்க, பல குணங்களில் பார்க்குறாங்க. அதனால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்னு பிசாசை பற்றி கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை திருட, நம்மளை அழிக்க, நாசமாக்க, கொல்ல இன்றைக்கி மனுஷர் சாகுறாங்க. ஏன்னா கடவுள் மனுஷனை உண்டாக்குறப்ப சாகணும்னா உண்டாக்குனார் இல்லை. ஆனால் அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான், நான் பாவம் செய்வேன் அப்படின்னு. அந்த ஆதாம் தீர்மானம் பண்ணான். ஆதாம் பாவம் செய்கிறதுக்கு தீர்மானம் பண்ணதுனால அவன் பிசாசுடைய கட்சியில் சேர்ந்து இப்போ கடவுள் மாதிரி இருக்கிறது போல பிசாசு மாதிரி ஆகிட்டான். ஆனால் கடவுள் திரும்ப வர்றாரு, நான் சொல்கிறத கேட்டானே நீ என்னை மாதிரி ஆயிடலாம்ப்பா அப்படின்றாரு. இப்போ இங்கே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய தீர்மானம் இது கடவுள் எடுக்கிற தீர்மானம் இல்லை, அல்லது பிசாசு எடுக்கிற தீர்மானம் இல்லை, இல்லை மற்ற நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள் எடுக்கிற தீர்மானம் இல்லை. அவரவர் தங்களுடைய இருதயங்களிலே நாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறது. நான் கடவுளுடைய வழியில் நடக்க போகிறேன். அது மற்றவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காடி நான் கடவுளுடைய வழியில் நடக்க போகிறேன். அது சந்தோஷமாக இருந்தாலும் மிகவும் எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வந்தாலும் நான் கடவுளுடைய வழியில் நடக்க போகிறேன். நான் கடவுளுடைய பிள்ளையாக தான் இருக்க போகிறேன். கடவுளுக்கு பிரியமாக தான் வாழ போகிறேன்
அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறது இருக்குது பார்த்தீங்களா? இயேசு ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறபடியாலே அவர் என்னோட கூட இருக்கிறாரு, என்னை விட்டு விலகிறது இல்லைன்றாரு. நான் எப்போவும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறதுனால அவர் என்னோட கூட இருக்கிறாருன்னு. அப்போ நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நாமளும் ஆண்டவருக்கு பிரியமானதை தானே செய்யணும். நம்ம ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய போனால் இந்த உலகத்து ஆட்களுக்கு ஒத்து போகலை. அதான் நான் பைபிளை தூக்கிட்டு வர்றேன். அந்த கோயிலில் மட்டும்தான் ஆண்டவர் வர்றாரா? இங்கே எல்லாம் இல்லையா? எதையாவது பேசுவாங்க, ஆனால் அவங்க நம்ம சொல்கிறது ஒன்றும் விளங்காது. ஆவிக்குரியவர்கள் சகலத்தையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார்கள். ஆனால் ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள்னால் இந்த பூமியில் மனுஷனாக ஜென்மித்தார்களே, பிறந்தார்களே, அந்த மனுஷனாக பிறந்த இந்த மனுஷருடைய சுபாவம் அந்த அறிவு இந்த ஆவிக்குரிய அறிவோடு ஒத்து போகலை. அந்த ஜென்ம சுபாவத்தில் இருக்கிறவனுக்கு இயற்கையில் இருக்கிறத மட்டும்தான் பார்த்து இப்படி வாழணும் அப்படி வாழணும் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறானே ஒழிய, ஆவிக்குரிய ரீதியில் கடவுள் என்ன சொல்கிறாரு, பிசாசு என்ன செய்கிறான், நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வாழ்ந்தால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளை ஆசீர்வாதத்தை பெற்று வாழலான்னு அந்த தீர்மானம் எடுக்க மாட்டேங்கிறான். அதை எடுக்க சொல்கிறாரு. பாருங்க, எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான்? மனிதனுக்குள்ளே அறிவு திறன் இருக்குது, உணர்ச்சி வசப்படக்கூடிய திறன் இருக்குது. அதுக்கப்புறம் எது வேணும் வேண்டான்னு தீர்மானம் எடுக்கக்கூடிய அந்த திறமை இருக்கிறது, தீர்மானம் எடுக்கும் திறமை. அந்த தீர்மானத்தை சரியாக எடுத்தால் நல்ல ஆசீர்வாதம், தப்பான தீர்மானம் எடுத்தால் அப்புறம் அவ்வளவுதான். இதை என்ன சொல்கிறது? அப்போ அவன் அன்றைக்கே அந்த விவரத்தை சொல்லியிருந்தானே சரியான தீர்மானம் எடுத்திருப்பான். அது மாதிரி நீங்கள் பல தடவை சொன்னது இல்லையா? அப்போ சரியான விவரங்கள் வேணுங்கிறதுக்கே இப்போ கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளைங்க விசாரிக்க சொல்லுவான். நல்லா விசாரிக்காமே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு பின்னாடி பிரச்சனைன்னா விசாரிக்கணும், உள்ளும் புறமும் விசாரிக்கணும். அதுக்காக டைம் ஆகணும். இன்றைக்கே நிச்சயம் பண்ணிடுவான், 1 வருஷம் கழித்து கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. ஏதோ சிக்கலில் நீங்கள் மாட்ட போறீங்க. அவன் ஏன் 1 வருஷம் கழித்து லேட் பண்ணுறான்? ஏன் இப்போவே உங்களை மாட்டி விடணுங்கிறான்? முந்தின நாள் நிச்சயம் பண்ணிட்டு அடுத்த நாள் கல்யாணம் பண்ண வேண்டியதானே? அப்போ டைம் எடுக்கணும், சரியான விவரம் வேணும். ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறதுக்கு நம்ம கர்த்தருடைய அறிவு வேணும். ஏதோ மனுஷரெல்லாம் இப்போ நாய் கூட பிறந்துச்சு வளர்ந்துச்சு லொல்லுன்னு குலைச்சி அது போச்சு. நம்ம என்ன அது மாதிரியா? நம்ம தேவனுடைய சாயல் தேவனுடைய ரூபத்தில் இருக்கிறோம். அப்படின்னா தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து நீங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எது நல்லது, கர்த்தருடைய பிள்ளையாக கடவுளோட பரலோகம் போய் சேர்றது தானே நமக்கு நல்லது. அப்படிப்பட்ட தீர்மானத்தை நாம் எடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதலால் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தான் பூர்ண மனுஷன்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்துவை போல வாழ்கிறதுக்கு அவருடைய போதனைகளை கேட்டு அவருடைய பிள்ளையாக வாழ தீர்மானியுங்கள், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. இது போன்ற செய்திகளை கேட்க உண்மையாகவே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஆராதிக்க, அவருடைய போதனைகளை கேட்க இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச் திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் சென்னை சில்க்குக்கு அடுத்தபடி தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச்சு ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம். இந்த கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான தீர்மானங்களை எடுத்து நன்றாக வாழ, தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு வாழ நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தார் யாவரும், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் நன்றாய் வாழ்ந்திருக்க இந்த ஆலய ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் வாருங்கள். எங்கே சொன்னேன்? திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரத்தில் சென்னை சில்க்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய அந்த தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் 100 மீட்டர் தூரத்தில் குட் நியூஸ் பைபிள் சர்ச் இருக்கிறது. ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம். நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.